உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நதியும் கடலில் போய் கலக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் 70% தண்ணீரால் நிரப்பப்படும், கடலால் சூழப்பட்டிருக்கிறது. 30% தான் நிலம். 30% தான் நிலம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா அந்த 30%ல் 10% பாலைவனம், 10% பனிப்பிரதேசம். மீதி 10%த்தில் தான் நம்ம மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 30% தான் நிலப்பரப்பு, 70% கடலால் சூழப்பட்டிருக்கிறது. இந்த மீதி 30%த்தில் 10% பனிப்பிரதேசம், பனிக்கட்டியால் மூடப்பட்டிருக்கிறது. 10% பாலைவனங்களால் மூடப்பட்டிருக்கு. இந்த சவுதி அரேபியா, ஆஸ்திரேலியா கண்டம் பாருங்கள். ஆஸ்திரேலியா கண்டம்லாம் பாலைவனம், அதில் 90% பாலைவனம். அதுபோல் அரேபிய பாலைவனம், இஸ்ரேல், பாலஸ்தீனம், பாகிஸ்தான், பலூசிஸ்தான், இதெல்லாமே பாலைவனம். பாலைவனமாக வெறும் 10%த்தில் தான் நல்லா மழை தண்ணியெலாம் பெய்யுது. ஒரு 10. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பாலைவனங்களை நம்ம என்ன பண்ணோம்னா பாலைவனங்களை பசுமையாக்க முயற்சி செய்யணும். பாலைவனங்கள் பெருகிட்டே போயிட்டுருக்கக்கூடாது. ஆஸ்திரேலியா கண்டத்தை எப்படி பசுமையாக்குவது, அதற்கான வழிகள் ஆராய்ங்க. மனுஷங்களால் முடியாதுன்னு நினைக்கிறீங்கள, இன்னொரு 2040 வரைக்கும் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கும். நம்மகிட்ட இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் இருக்கும். அப்போ அந்த ஆஸ்திரேலியா கண்டத்தை எப்படி பசுமையாக மாற்றுறது, அதற்கு ஏதாவது வழி இருக்கா, அதை முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணிவிட்டு அதுபோல் ஆப்பிரிக்காவில் நைல் நதி பெரிய நதி, உலகத்தின் மிகப்பெரிய, அது கடலில் போய் கடைசியில் கலக்குது. அதையும் கலக்க விட்றீங்க. ஆப்பிரிக்காவில் இருக்குது, ஆப்பிரிக்காங்கிற அந்த பெரிய கண்டத்தில் நிறைய நாடுகள் இருக்குல்ல, எங்கெல்லாம் வறட்சியாக இருக்கோ அந்த நாடுகளுக்கெல்லாம் அந்த நதியை திருப்பி விடுவீங்க. கடலில் சேரவே விடாதீங்க. கடலில் எந்த நதியும் கலக்க விடக்கூடாது. அதுபோல் கங்கை நதி கடலில் கலக்குது. ஏன் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் தண்ணீர் வசதி அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் தண்ணி இல்லை, கர்நாடகாவில் நிறைய இடங்களில் தண்ணி இல்லை, ஆந்திராவில் தண்ணி இல்லை, நிறைய வட மாநிலங்களில் தண்ணி இல்லாத ஏரியா இருக்குது. அப்போ அந்த கடலில் ஏன் அந்த கங்கை நதியை கலக்க விட்றீங்க? சோம்பேறிகளாக ஏன் மனுஷங்க இருக்காங்க? அப்போ அதை ஒரு தண்ணியை கூட நீ கடலில் கொண்டு போய் சேர்க்காத. மக்களுக்கு பயன்படுற மாதிரி கால்வாய்களை வெட்டு, ஏதாவது முயற்சி பண்ணு. அதுபோல் அமேசான் நதி எப்போ பயங்கரமான நதி அது, தென் அமெரிக்கா. அதில் தென் அமெரிக்காவை பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, அமேசான் காடுகள் இருக்குது. அது இந்தியாவை விட இன்னும் மடங்கு பெருசு. 2 இந்தியா சேர்ந்ததுன்னா எப்படி இருக்கும்? இந்தியா முழுதும் ஒரே காடுகளாக இருந்தால் எப்படி இருக்கும்? வற்றாத ஜீவநதி அமேசான் நதி. இந்தியா முழுதும் அடர்ந்த காடு, உள்ளவே போக முடியாத காடு அந்த அமேசானில் இருக்குது. இந்தியா முழுதும் அப்படிப்பட்ட ஒரு இந்தியா பரப்பளவில் அப்படி ஒரு காடு இருக்குது, உள்ளே போக முடியாது. அவ்வளோ பயங்கரமான ஆபத்து நிறைந்த ஒரு காடு, தண்ணீர் வசதி நிறைந்த ஒரு காடு. தென் அமெரிக்கா முழுவதும் அதான் இருக்குது. அமேசான் காடுகள் தான் அதிகமாக இருக்குது. அப்போ அங்கே இருக்கிற அந்த நதியை கடலில் கலக்க விடாமல் அதை எப்படி இன்னொரு நாட்டுக்கு தேவைப்படுகிற நாடுகளுக்கு கொண்டு போகிறது, அந்த மாதிரி யோசிக்கணும். அதுமாதிரி சீனாவெலாம் அந்த மாதிரி வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. சீனாவிலையும் பெரும்பகுதி பாலைவனம் இருக்குது. அது பெரிய நாடு தான், ஆனால் பெரும்பகுதி பாலைவனமாக இருக்குது. இப்போ பாலைவனத்தை பசுமையாக மாற்றுறதுக்காக அவங்க இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, தண்ணீரை கொண்டு வர்றாங்க. அதுபோல் இந்தியா என்ன பண்ணும், இந்த கங்கை நதியை எதுக்கு கடலில் கொண்டு சேர்க்குறீங்க, அதை எப்படி ராஜஸ்தானுக்கு கொண்டு திருப்பி விடுங்க. எனக்கு தெரியலப்பா, அது ஒருவேளை ராஜஸ்தான் மேடான பகுதியாக இருக்கலாம், அப்படி சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஐடியாவை சொல்கிறேன். சிந்து நதி இதெல்லாம் நிறைய கடலில் தான், பாகிஸ்தான் வழியாக பாஞ்சு கடைசியில் கடலில் தான் கலக்குது, அரபிக்கடலில் கலக்குது சிந்து நதி. அதை அப்படியே பலூசிஸ்தானுக்கு விடு, பாகிஸ்தான் பலூசிஸ்தான் அப்படி விடு, கடல்லே சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி நதிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்புறம் நதி நீர் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி கங்கை ஆறு, காவிரி ஆறு பாருங்கள், அதுவும் கடைசியில் கடலில் தான் கலக்குது. ஏன் தமிழ்நாட்டில் தண்ணீர் தேவைப்படுகிற இடம் இல்லவே இல்லையா? அப்படி திருப்புறதுக்கு நீ ஏதாவது முயற்சி பண்ணுறியா இல்லையா? சோம்பேறியாக இருக்கிற. இன்னும் 20 வருஷம்தான் இருக்குது. இன்னும் 20 வருஷத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். 20 வருஷத்தில் 2040 அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பமே செயலிழந்துடும். அதன் பிறகு நீ இந்த உலகத்தில் எந்த சீர்திருத்தமும் பண்ண முடியாது. இன்றைக்கி நம்மளால் பண்ண முடியும், நம்மக்கிட்ட இயந்திரங்கள் இருக்குது. அதனால் நம்ம இன்றைக்கி அந்த மாதிரி வேலைகளை கண்டிப்பாக பண்ணணும். பண்ணி நதிகளெல்லாம் கடலில் கலக்கவே விடாதீங்க. அது அப்படியே நிலப்பரப்புக்கு எப்படியெல்லாம் கொண்டு போகலாம். மனிதர் ஒற்றுமையாக, இது அவங்க நாடு என்னுடைய நாடு, நான் தண்ணி தர மாட்டேன், கேரளாக்காரங்க நமக்கு தண்ணி தர மாட்டேங்கிறதும். ஆனால் எல்லா தண்ணியும் கடலுக்கு போக விடுவாராம். கடலில் போய் கலக்கட்டும், ஆனால் தமிழ்நாடு மக்களுக்கு தர மாட்டேன். அந்த உப்பு தண்ணி கடலில் போய் கலக்கட்டும், ஆனால் மக்களுக்கு மட்டும் தரமாட்டான்றாங்க பாருங்க, கெட்ட புத்தி. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது, குறுகிய எண்ணங்கள். அதனால் இது ஒன்று. இது 2040 அப்புறம் நீ கேரளாவே கிடையாது, நீ எல்லாமே மனுஷங்க தான். உனக்குன்னு ஒரு சொந்தமாக உனக்கு ஒரு ஊர் தான் இருக்க முடியுமே தவிர இந்தியா என்னுடைய நாடு, பாகிஸ்தான் என்னுடைய, சீனா என்னுடைய நாடு அப்படிலாம் சொல்லவே முடியாது. 2040 அப்புறம் நாடுங்கிற அமைப்பே போயிடும், பணம்ங்கிற நடைமுறையே இருக்காது. ஏன் பள்ளிக்கூடம், கல்லூரிகள், தொழிற்சாலைகள் எல்லாமே செயலிழந்துடும்.
செயலிழந்து நம்ம தற்சார்பு வாழ்க்கை முறைக்கு போகிறோம். இப்போ அதான் பாதுகாப்பானது. இந்த இயந்திர அறிவியலும் நமக்கு பாதுகாப்பு கிடையாது. ஒரே போர், எங்கே பார்த்தாலும் போர் நடக்குது இந்த காலத்துலேயும். அப்புறம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், எங்கே பார்த்தாலும் போர் நடக்குது, நோய்கள், குற்றங்கள், ஏற்றத்தாழ்வுகள், இப்படி தொழில் அடிமைத்தனம், பெண் அடிமைத்தனம் எல்லாம் வந்து நவீனமாயிடுச்சு. குற்றங்கள் நவீனமாயிடுச்சு, போர் நவீனமாயிடுச்சு, பெண் அடிமைத்தனமும் நவீனமாயிடுச்சு. எதுவும் சரியான மாதிரி இல்லை, மகிழ்ச்சியாகவே வாழ முடியல. நோய்களும் நவீனமாயிடுச்சு, மருத்துவமும் நவீனமாயிடுச்சு, நோய்கள் குணமானப்படுத்துவதில்லை. அதனால தான் இந்த இயந்திர அறிவியலும் 2040க்கு அப்புறம் செயலிழக்க போகுது. அதனால் இப்போவே நம்ம என்ன பண்ணோம், என்னென்ன சீர்திருத்தங்களை பண்ண முடியுமோ. இப்போ காஷ்மீர்லாம் இருக்குது, அதெல்லாம் எங்கெங்கே மக்கள் வாழ்கிறதுக்கு ஏற்றார் போன்று அந்த மலைகளெல்லாம் சமன்படுத்துங்க. சில மலை, அதெல்லாம் பெரிய மலை பிரதேசம், 2 மாநிலங்கள் சேர்ந்து ஒரு தமிழ்நாடு, கர்நாடகா முழுதும் மலைகளாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட இடம். அதனால் எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்வதற்கு நீங்கள் சமன்படுத்த முடியுமோ, சாலைகள் போட முடியுமோ, எல்லாத்தையும் போடுங்க. அதைத்தான் நீங்கள் பண்ணணும். 2040க்கு அப்புறம் என்ன நடக்குதோ அதற்கு நாம் இப்போவே தயாராகணும். அப்புறம் 2040க்கு அப்புறம் மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு ஊரோட வடிவமைப்பு என்கிட்ட இருக்குது. அந்த ஊரை உலகம் முழுவதும் நீங்கள் நிறுவ வேண்டும். அப்படி நீங்கள் நிறுவிட்டால் மனிதர்கள் மகிழ்ச்சியாக, சமத்துவமாக, சுதந்திரமாக, எளிதாக வாழ்வாங்க. 2040க்கு அப்புறமும் இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் செயலிழந்த பிறகும் மனிதர்கள் எளிமையாக வாழ வேண்டும் என்றால் நான் வடிவமைத்த, நான் கண்டுபிடித்த அந்த ஊரை உலகம் முழுவதும் நிறுவ வேண்டும். அதனால் நான் சொல்கிற கதையை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க.